எங்க அம்மா சூப்பரா நாட்டுக்கோழி குழம்பு செய்வாங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில கொஞ்சமா சோம்பு, வெங்காயம், தக்காளி அது கூடவே தேங்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். கறி வந்து நல்லா வந்து வெந்து வரணும். நல்லா கறி ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து வேகட்டும். கறி நல்லா முழுசாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா